சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட அடுத்த வாரத்துக்கான முதலாவது ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. இது என்னது அப்படி என்று சொன்னா, முதலாவது ரவுண்டான இன்ட்ரோ ரவுண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் பாடியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மீதமானவங்க வந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு ரவுண்டா தான் இந்த ஒரு ரவுண்டுமே போகுது. இன்ட்ரோ ரவுண்ட் தான். இதுல யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜஸ்ட்ட வாங்கியிருக்கிறாங்கன்ற விஷயங்கள எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுல வந்துட்டு பெரும்பாலும் முதலாவது வீக் பாடாதவங்க எல்லாருமே வந்து பாடியிருக்கிறாங்க. குறிப்பா வந்துட்டு இதுல யாருக்கெல்லாம் கோல்டன் ஷவர் கொடுத்ததா காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல ஒண்ணு வந்துட்டு நம்மளுடைய சாரங்கா, சுவிட்சர்லாந்து. இவங்க இலங்கையை சேர்ந்தவங்க தான். இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன பாட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "சுவாசமே சுவாசமே" என்ற அந்த பாட்டு தான் வந்து படிச்சிருந்தாங்க. இந்த ஒரு பாட்டுக்காக வந்துட்டு சாரங்காக்கு வந்து கோல்டன் ஷவருமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அருளினி என்ன பாட்டு பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "கொஞ்சம் மைனாக்களே" என்ற பாட்ட தான் பாடியிருந்தாங்க. இந்த ஒரு பாட்டுக்காக நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜஸ்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு டிப்ரஷன்ல இருந்தா இந்த ஒரு பாட்ட பார்த்தா போதும் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அட்டகாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய அருளினி வந்து பாடியிருக்கிறாங்க. சிரிச்ச மாதிரியே நல்ல ஆக்ஷன் எல்லாம் போட்டு அருளினி பாடியிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல கார்த்திக், வீரபாண்டி இப்படி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய முகேஷ். முகேஷ் வந்துட்டு மெகா ஆடிஷன்லயே வந்துட்டு செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முன்பணியா பாடல் வந்து பாடியிருந்தாரு. அவ்வளவு அட்டகாசமாக பாடியிருந்தாரு. இதற்காக நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு. வாய்ஸ் கண்ட்ரோல் உங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கு என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேபோல இந்த முறையும் வந்துட்டு இவர் பாடியிருக்கக்கூடிய பாடல் செம்மையா பாடியிருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு முகேஷ் என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "என்ன சொல்லப் போகிறாய்" என்ற பாடல தான் பாடியிருந்தாங்க. அவ்வளவு அட்டகாசமா பாடுனதுக்கு அப்புறமா இவருக்கு கோல்டன் ஷவருமே கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கார்த்திக் சார் மற்றும் பிபி சார் 2 பேருமே சேர்ந்துட்டு முகேஷோட பாடியிருக்கக்கூடிய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது. நிறைய சம்பவங்கள் வந்துட்டு நமக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்க இதுல யாரோட பெர்ஃபார்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.